ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நாம் இன்றைக்கு ஒரு புதிய பாடத்திற்கு செல்கிறோம். பிரசங்க கலை உங்களுக்கு நோட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசங்க கலை, அதாவது பிரசங்க கலை என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே ஹோமிலிட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. பிரசங்கத்தை எவ்வளமாக மேடையிலே நாம் அதை பிரசங்கிப்பது என்பதுதான் இந்த பாடத்துடைய பிரதான நோக்கம். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட நீங்கள் எல்லாருமே பிரசங்கிகள் தான். ஏற்கனவே ஆண்டவர்களை உங்களுடைய சபைகளில் அல்லது வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்திட்டு வராரு. ஆகவே ஒருவேளை இது உங்களுக்கு தேவையில்லை என்றும் கருதலாம். ஏன்னா நாங்கள் பல இடங்களில் ஊழியர்களுக்கு இந்த பாடத்தை கொடுக்கறதில்லை. ஏன் கொடுக்கறதில்லைன்னா, அவங்களுக்கு ஒருவேளை இது ரெப்படேஷன் போல தெரியலாம். அதனால் பல இடங்களில் இதை டீச் பண்ண மாட்டோம். நோட்ஸ் அவன் பண்ணால் கொடுத்துருவோம். ஏன்னா பாஸ்டர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே பல ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படி கொடுக்க மாட்டோம். பட் நம்ம இங்கே என்ன யோசித்தோன்னா, சரி எல்லா சப்ஜெக்டும் கொடுக்குறோம், இதை ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் இருந்தால் கூட ஓரளவு அதனுடைய பிரதான காரியங்களை சொல்லி போகலான்னு நினச்சோம். வேற ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லும்போது ஒருவேளை நாளைக்கு நீங்கள் நல்ல பிரசங்கிகளாக இருப்பீங்க. பட் உங்களுக்கு கீழே இருக்கிற பிரசங்கிய ஒரு தர அடிப்படையிலே அல்லது சர்வதேச முறையிலே நீங்கள் பயிற்சி கொடுப்பதற்கு இது உதவி செய்யும் என்கிற ஒரு பார்வையிலே தான் அதனால் நம்ம உங்களுக்கு இதை நடத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாகவும் பிரசங்கிகளாகவும் பாஸ்டர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதில் இருக்கிறபடினாலே உங்களுக்கு இது ரெப்ரசன்டேஷனாக இருக்குன்னா தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்க. வேற எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஏன்னா உண்மையிலே நாங்கள் நிறைய இடத்துல இதை டீச் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக எல்லாரும் பாஸ்டர்ஸாக இருந்தால் அங்கே டீச் பண்ணுறதே கிடையாது. நோட்ஸை மட்டும் கொடுப்போம். அதுலேயும் சில இடத்துல நோட்ஸ் வேண்டான்னு சொன்ன ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா சம்மரியாக மட்டும் 1 or 2 ஹவர்ஸில் அது ஒரு சம்மரி கிளாஸ் மாதிரி பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். உங்கள் கையில் நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட்ஸு அப்புறம் ஜோஷுவா விக்டருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கூடிய சீக்கிரத்தில் தருவதற்கு ஏற்பாடு பண்ணுறேன். சுதர் பிரதரும் ஏதோ ஒரு லிஸ்ட் அனுப்பினீங்கன்னா அதை திரும்ப ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு நான் தர பார்க்குறேன். இல்லைன்னா சரியா பிரதர்? சரி, மற்றவங்க எல்லா கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இல்லாமல் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை நமக்கு அந்த நோட்டை தருவதற்கு முயற்சிக்கிறேன். பிரசங்க கலை, உங்களுடைய புஸ்தகத்தில் பிரசங்க கலை என்று இருக்கிறோம். ஆங்கிலத்திலே ஹோமிலிட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். இது ஒரு கலை. பிரசங்கம் என்பது கலை. அதாவது அநேகருக்கு அது தெரிகிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மேடையில் வந்து நின்றுட்டு எதை பேசினாலும் அது பேச்சு என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். குறிப்பாக கிறிஸ்தவர்களிடம் அந்த எண்ணம் மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது அவர்கள் குறை சொல்லலை, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒரு அறியாமை தானே தவிர அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு கூட நான் சொல்வதற்கு அவங்கள குற்றஞ்சாட்டலை. பட் அது இயல்பாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பைபிளை திறந்து வைத்து கொண்டு மேடையில் நின்று கொண்டு நாம் பிரசங்கிப்பதெல்லாம் பிரசங்கம் என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல, அது ஒரு கலை. நாம் ஒரு படத்தை, சித்திரத்தை அல்லது ஒரு சிற்பத்தை வடிக்கின்றோம் என்றால், வரைகின்றோம் என்றால் அது பல ஆண்டு பயிற்சிக்கு பின்பு தான் வரும். ஒருவேளை லட்சத்தில் கோடியில் ஒருவருக்கு இயல்பாக அந்த திறமை இருக்கலாம், மற்றபடி அப்படி இருக்காது. ஆனால் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது பயிற்சியின் மூலம் தான் அது முழுமையடையும். அதையும் நம்ம மறக்க முடியாது. அதுபோல் இசை என்பது ஒரு கலை. இசைங்கிற கலையும் இயல்பாக யாருக்கும் வராது. எந்த ஒரு இசை பயிற்சியை கூட பல ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும். பொதுவாக நான் ஒரு முறை ஒரு இசையிலே உலகளவிலே தேறிய ஒரு இளைஞனுடைய பேட்டியை நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன். அப்போது அந்த இளைஞர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தன்னுடைய 2 அல்லது 3 வயதிலே மிக மிக இளம் பருவத்திலிருந்தே அவர் குறைந்து 12 ஆண்டுகள் அதை பயிற்சி செய்துதான் அந்த நிலைக்கு தான் வந்ததாக சொன்னார். அதுவும் கூட அவர் என்ன சொன்னார்னா, 12 ஆண்டுகள் அந்த அளவு நான் பயிற்சி செய்து ஓரளவு இது மேடையிலே இதை நான் பாடக்கூடிய அளவிலே அல்லது இசைக்கக்கூடிய அளவிலே பயிற்சி பெற்றிருக்கின்றேன்.
மற்றபடி இன்னும் நான் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பல்வேறு நுணுக்கங்கள் அதில் இருக்கிறதாக அவர் சொன்னார். அதுதான் பிரசங்கத்திற்கும். ஒருவேளை நாம் மேடையிலே பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அதில் மிக முக்கியமான சில தன்மைகள் அதற்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு கலையாக மாறும். அந்த கலையின் அம்சத்தோடு நாம் பிரசங்கத்தை தேவ வார்த்தையிலிருந்து நான் செய்வோமானால் நிச்சயமாக அது இருதயங்களை தொடும், ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே இந்த அறிமுகத்தோடு நாம் அடுத்த 1வது உங்களுடைய பேஜில் நோட்டில் 1வது பக்கம் பிரசங்க கலையின் நோக்கங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம பிரசங்கம் சொல்லலாம், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது பிரசங்கத்துக்கு கூட ஒரு நோக்கம் உண்டு. என்னென்றால் இந்த பாடத்தின் அடிப்படையில் தன்னம்பிக்கை பெறுகிறார்கள். இப்போ உதாரணமாக உங்களுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு ஏற்கனவே மேடையில் வருவதற்கு தன்னம்பை இருக்கும். ஆனால் பைபிள் காலேஜில் படிக்க வருகிற அநேகருக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. ஃப்ரெஷ்ஷுன்னா 10th முடிச்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது, அல்லது 12th முடிச்சுட்டு வருவாங்க, அல்லது டிகிரி முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க அதுவரை மேடையில் கூட ஏறி இருக்காத பலர் பைபிள் காலேஜில் படிக்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு பிரசங்க கலையை முறைப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு இறையியல் பயிற்சியை முடித்த பின்பு ஒரு சபையில் சென்று முன்பு நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியுங்கிற ஒரு மனதைரியம், அந்த மன ஊக்கம் வரும். ஆகவே இந்த கோர்ஸ் முடியும் போது அது ஒரு மனதைரியம் அல்லது தன்னம்பிக்கை வரும். 2வது, மேடை பயத்தை சமாளித்து அல்லது எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்றார்கள். மேடையில் எழும்பி நின்று பிரசங்கிப்பதென்று அப்படி எளிதானது ஒன்று அல்ல. பலருக்கு அது பயத்தை கொண்டு வரும். பயத்தை கொண்டு வரோம்னா பயத்தினால நடுங்கி பிரசங்கத்தை பாதியில் விட்டதை கூட நான் ஒரு முறை நேரடியாக பார்த்திருக்கின்றேன். ஆகவே பிரசங்கம் என்பது அந்த பயங்களெல்லாம் மாறுவதற்கே சில வேளை மாறும், பல ஆண்டுகளாக கூட ஆகலாம். சிறிதளவு பயம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது, அதை குறித்து நம்ம பின்னால் பேசலாம். அடுத்தது, எவ்வகையான கேட்போரையும் சூழ்நிலைகளையும் கையாளுவதற்கு திறமை பெறுகின்றனர். அப்படின்னா நம்ம பிரசங்கம் அனுப்பும்போது சின்ன காங்கிரிகேஷன் இருக்கும், அல்லது பெரிய காங்கிரிகேஷன் இருக்கும், அல்லது பலதரப்பட்ட உளவியலை கொண்ட மக்கள், கற்றவர்கள் கல்லாதவர்கள் இணைந்த கூட்டமாக அது இருக்கும், அல்லது பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்களாக இருக்கலாம். ஸோ அப்போது அந்த இது எல்லாம் நம்ம இஸ் அ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். நம்ம மேடையில் ஒரு ஆள் நிற்கிறோன்னா பல லட்சம் மக்கள் இருக்கலாம், அல்லது 10 பேர் இருக்கலாம். அத்தனையுடைய உளவியலும் சிந்தனையும் நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். ஸோ அதுவே ஒரு கலை இல்லையா? அத்தனை லட்சக்கணக்கில் மக்கள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சிந்தனையை நமக்கு நேராக திருப்புவதற்கு எவ்வளவு ஞானமாக கவனமாக நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம இப்படி சொல்லலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆனால் வேத வசனங்களில் கூட பேச்சாளர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை பயன்படுத்த வேண்டிய சூழல்கள் இருந்திருக்கிறது. அதற்கேற்ப ஆண்டவரும் செயல்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே முழு பொறுப்பையும் ஆண்டவரிடம் விட்டுவிட்டு நாம் சோம்பேறி போல இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் நாம் முறையான ஒரு பயிற்சி பெற்று முடிக்கும் போதுதான் எந்த வகையான கேட்பவரையும், ஆடியன்ஸ் கேட்பவரையும் எந்த விதமான சூழலிலும் அதை கையாண்டு அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வ செய்தியை பிரசங்கிப்பதற்கு இந்த பயிற்சி நமக்கு உதவி செய்யும். 2வதாக, பேச்சாற்றலின் வல்லமை என்று பார்க்கும்போது, பேச்சாற்றல் மிக மிக உன்னதமான ஒரு கருவி. எந்த துறையிலும், நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவ பிரசங்கத்தில் மட்டும் கிடையாது, ஒரு தலைவன் எந்த துறையிலும் சரி சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவனுக்கு பேச்சாற்றல் இருக்க வேண்டும். குறிப்பாக சபையில் மட்டுமல்ல, நம்ம அரசியல் துறை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அரசியல் துறையில கூட பேச்சாற்றல் உள்ளவர்கள் தான் அதிகமாக வெற்றி பெறுவார்கள். இன்றைய காலகட்டங்களிலே அரசியல் அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நவீன விதமான நுணுக்கங்கள், டெக்னிக்கல் காரியங்கள்னாலே, கம்யூனிகேஷன்னாலே வேறு விதமாக செல்லுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அடிப்படையிலே பேச்சு திறமை தான் ஒருவனை தலைவனாக மாற்றுகிறது. சரித்திரத்திலே எல்லா பொதுவாக உலக நாடுகளில் இந்நாள் வரை இனி வருகிற கால சரித்திரங்கள் என்னன்னு தெரியாது, 99% தலைவர்கள் உலகம் ஒன்றுமே நாட்டின் தலைவர்களாக வருவதற்கு அவர்கள் உதவி செய்தது பேச்சாற்றல் தான். ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். சமீபத்திலே தமிழ்நாட்டிலே கூட ஒரு நடிகர் பார்ப்போம். அதற்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நடிகைகள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேச்சாற்றலினால் ஆட்சியை பிடித்தார்களா என்பதை விட சூழல்களினால் ஆட்சிகளை பிடித்தார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் பரவலாக அப்படி அல்ல. உலக நாடுகள் எங்கு நீங்கள் சென்றாலும் அந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருந்து மக்கள் அவர்களை நம்பி இவருடைய பேச்சாற்றலுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் தலைவர்களாக வருவார்கள். அந்த வகையில் அமெரிக்காவிலே ஆப்ரஹாம் லிங்கன் சிறந்த பேச்சாளர். ஜெர்மனியில் ஹிட்லரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹிட்லருடைய அரசியல் கொள்கைகள் நமக்கு ஏற்புடையது அல்ல. ஆயினும் அவர் சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்தபடியினால்தான் ஜெர்மானிய மக்களை தனது பேச்சாற்றலால் பேச்சு திறமையினால் வசீகரம் செய்து தன்னுடைய நாட்டின் தலைவராக வந்து பிற்காலத்திலே அந்த நாட்டிற்கு அந்த மக்களுக்கு பல அழிவுகளையும் ஏற்படுத்தினார் என்பதை மறக்க முடியாது. ஆனால் இவர்கள் அனைவரும் பேச்சு திறமை விடவர்கள். ஆகவே பேச்சாற்றல் மிக மிக முக்கியமான ஒன்று. பைபிளில் கூட நாத்தான் தீர்க்கதரிசியுடைய பேச்சு தான் தாவீதுடைய பாவத்தை உணர்த்தியது. அந்த நுட்பமாக அவன் பேசுவான், கதை போல பேசுவான். நம்ம அதை பலர் அதை கவனிக்கிற கிடையாது. அந்த பேச்சாற்றல் அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதுபோல பேதுருடைய பேச்சின் மூலம் பெந்தேகோஸ்து நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டனர். அதை பொதுவாக நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி கடந்து சென்று விடுவோம். உண்மைதான், நான் அதை மறக்கவில்லை. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தான் பேதுரு பிரசங்கித்தான். ஆனால் அந்த பிரசங்கத்தை அவன் அந்த பிரசங்க கருத்துக்களை கட்டமைத்ததை நீங்கள் சற்று ஆய்வு செய்வீர்களானால் மிக நேர்த்தியாக அவனுடைய பிரசங்கத்தை படிப்படியாக கட்டமைத்து கொண்டு வருவான். இறுதியில் தான் அந்த மக்களுக்கு அந்த அப்ளிகேஷனை கொடுப்பான். அப்போதான் மக்கள் இருதயத்திலே குத்துண்டுள்ளாகின்னு வரும். ஆகவே பிரசங்கத்தை எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு சென்று எப்படி முடிப்பது என்பது தான் கலை, முக்கியமான கலை. அடிப்படையில் அந்த கலையில் தேர வேண்டும். ஸோ அப்படி செய்யும் போது அது நல்ல விளைவுகளை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மறுபக்கம் 2ஆம் பக்கம் வருவோம். பேச்சாற்றலின் ரகசியம் என்று பார்க்கிறோம். மேடை பேச்சில் திறமை உள்ளவர் அல்ல வல்லவர் ஆவதற்கு நாட்கள் செல்லும். சிறந்த பேச்சின் சாராம்சம் அதன் பொருட்செறிவு, அது கருத்து தெளிவு ஆகும். இது ரொம்ப முக்கியம். அதாவது தயவு செய்து தப்பாக புரியாதுங்க. நான் பல பிரசங்கமாட்டேன். குறிப்பாக இது கிறிஸ்தவர்கிட்ட மட்டும்தான் காண்கிறேன். கிறிஸ்தவ சபைகளிலே பிரசங்கம் செய்கிறோம் என்று வந்து கொண்டு எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் ஓரிரு பைபிள் வசனங்களை படித்துவிட்டு தங்களுக்கு தோன்றுகிறதையெல்லாம் பிரசங்கித்துவிட்டு இது தேவன் எங்களுக்கு பிரசங்கித்தா அல்ல வெளிப்படுத்தினார் என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற பலரை நாம் காண முடிகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பேச்சாற்றலை தேர்வதற்கு பல வருடங்கள் ஆகும். அடுத்ததாக நம்முடைய பேச்சிலே பொருள் செழிவு இருக்க வேண்டும். அப்படின்னா சும்மா 45 நிமிஷத்தை வளவளவளவா பேசி கொண்டு போவதில்ல. பேசி முடிக்கும் போது அதிலிருந்து ஒரு கல்வி, ஒரு பாடம் அதை கேட்டவர்களுக்கு செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய டேக்அவேன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க எடுத்துட்டு போகணும். சில வேளை நம்ம சரியான முறையில் அந்த கருத்துக்களை பிரசங்கித்தோம் என்றால் அந்த கருத்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கு. நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். சில வேளை அவங்களாம் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வாங்க, உங்களுடைய செய்தி எனக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு. பட் சொல்லாமல் இருந்தால் கூட அந்த நாம் கருத்தோடு ஆண்டவர் தகுந்த ஞானத்தோடு, மீண்டும் நான் ஆண்டவருடைய செயலை அங்கே மறக்கலை, ஆனால் நான் தயாரித்து நான் இந்த 40 நிமிட செய்தியின் மூலம் கடைசியாக இந்த கருத்தை இந்த செய்தியிலிருந்து வலியுறுத்த வருகின்றேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. அதான் பேதுரு என்ன செய்தார்? பெந்தேகோஸ்து நாள் அந்த
வசனத்திலேருந்து பழைய ஏற்பாடுல அப்படியே பிரசங்கித்து வந்து கடைசியில் இயேசுடைய சரித்திரத்தில் வந்து அவருடைய உறுப்பினர் வந்து அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க குத்தப்படுவாங்க. பாருங்க, அது எவ்வளோ அழகாக வேத வசனங்கள் மூலம் சரித்திரத்திலிருந்து கொண்டு வந்து அந்த அன்றாட நிகழ்வுகள் தற்போதைய நிகழ்வுகளோடு பொருத்தி அதை கேட்டுக்கொண்டவங்களுக்கு அதை பண்ணுவாங்க. அப்போ அவங்க இருதயத்தில் குத்தப்படுறாங்க, தங்களை பலர் ஒப்பு கொடுக்குறாங்க, 3000 பேர் ஞானஸ்நானம். ஆகவே நம்முடைய செய்தியில் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை மிக நேர்த்தியாய் தீர்மானித்து அது அவருடைய இருதயத்திற்கு செல்ல வேண்டும், அவருடைய இருதயத்தில் பதிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஜபத்தோடு அதை செய்ய வேண்டும். ஆகவே அது ஒரு ரகசியம். அது வந்து அது எளிதில் வர்றதில்லை. திரும்ப சொல்லணும், இது ஒரு கலை. அவங்கள்ட்ட மனதுக்குள்ளாக அதை கொண்டு சேர்க்கிறது ஒரு கலை. பாருங்க, நம்ம சும்மா பேசுறதில்லை. இன்னைக்கு நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ டிவைசஸ் இருக்குது. ஆனால் எத்தனை டிவைஸ் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இன்னொரு மனிதனுடைய மனதில் நம்முடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம மிகுந்த கவனத்தோடு அவைகளை செய்ய வேண்டும், ஜபத்தோடு செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக 4வது வருகிறது நீதிமொழிகளில் பேச்சு முறை. அப்படின்னா முழு பைபிள்லையும் பேச்சை குறித்து பல வசனங்கள் அறிவுரைகள் இருக்கின்றன. ஆனால் நம்ம அவைகளெல்லாம் போவதற்கு நமக்கு நேரமில்லை. ஆகவே நீதிமொழிகளில் மனிதனுடைய பேச்சுகளை குறித்து சில குறிப்புகள், சில வசனங்கள் இருக்கின்றன. அவைகளிலே அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் படிக்கல, நீங்கள் பாஸ்டர்ஸானால பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டைம் இருந்தால் அவைகளை ஓரிரு வசனங்களையாவது வாசித்தீர்களானால் அது பயனுடையாக இருக்கும். ஒரு புதுசாக இதுவரை ஊழியத்திலே வராதவங்கன்னா எல்லா வசனங்களையும் தியானிங்க, அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்குது என்பதில் ஐயமில்லை. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. உளவியல் ரீதியாக நீங்கள் நல்ல பிரசங்கியாக மாற முடியும். அப்படி உளவியல் ரீதியாகவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலும் நீங்கள் உங்களை தயாரிக்கும் போது தான் மற்றவர்கள்ட்டையும் நீங்கள் அதை சரியாக கன்வே பண்ண முடியும். இட்ஸ் an art. திரும்ப சொல்கிறேன், அது ஒரு கலை. அது எளிதாக வராது. நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தையை இன்னொரு மனிதனுடைய இருதயத்தில் கொண்டு வைக்கிறது ஒரு பெரிய கலை. உலகத்திலே மிக நுட்பமான கலை அதுதான். படத்தை கூட தொட்டு தொட்டு வரைவோம் இல்லையா? இசையை மியூசிக்கை வச்சுட்டு நம்ம அடிக்க முடியும். ஆனால் இது பாருங்க, அவங்க தூரத்தில் இருப்பாங்க, அங்கே அவங்க அந்த அந்த செய்தி உள்ளே போகணும், இருதயத்துக்குள்ளே போகணும். அப்போ எவ்வளோ தூரம் நம்ம அந்த கலையை பயிற்சி செய்ய வேண்டும். அது பைபிளில் நீதிமொழிகளில் அடக்கமான பேச்சு அல்லது கண்ட்ரோல் டங், அதாவது இவ்வகையான பேச்சுடைய மக்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பவர்கள், சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது எனவும் எப்படி ஞானமான ஆலோசனை கொடுப்பதுன்னு அவர்களுக்கு தெரியும் இல்லை. அப்போது பேச்சு வகைகளில் ஒன்று கவனமான அல்ல அடக்கமான பேச்சு, அதாவது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. இது வந்து எல்லாருக்கும் இடத்துல பொருந்தக்கூடியதான். இயல்பாக கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கூட அப்படி இருக்கணும். இப்போது நான் அந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்பாக யூடியூப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். வெளியே நம்முடைய மாநிலத்தில் அண்டை மாநிலத்தில் ஏதோ நடந்திருக்கிறது. நண்பர்கள் தான், கொஞ்சம் வசதி விட்டவர்கள், எல்லாருக்கும் தனித்தனி காரு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒருவர் எல்லாரும் காரில் ஏறி இருந்துட்டு ஒரு ஆள் தன்னுடைய காரை வேகமாக எடுத்து இன்னொரு நண்பனுடைய காரை இடிக்கிறாரு. அந்த நண்பர் வேகமாக காரை ரிவர்ஸ் பண்ணி திரும்ப வந்து இவரை இடிக்கிறாரு. அப்படி சண்டே காரில் நடக்குது. காரணம் அதுக்கு ரீசன் போட்டிருந்தாங்க, அவங்களுக்குள்ள வந்து அந்த பேச்சில் வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க. அப்போது அதே நேரத்தில் அவங்க நண்பராக இருந்தாங்க, நண்பராக தான் வந்தாங்க. அது எல்லாம் யாராவது ஒரு ஆள் அந்த பேச்சு அடக்கமாக பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது. ஆகவே பேச்சு எந்த இடத்தில் நண்பர்கள் இருக்கிற இடத்துல கூட என்ன பேச வேண்டும் என்று தெரிய வேண்டும். அதான் இடம் பொருள் ஏவல் என்று நம்ம தமிழில் சொல்லுவாங்க. எங்கே எதை பேசணும், எங்கே எதை பேசக்கூடாது. அதே போல் தான் மேடையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணால் கூட நம்ம என்ன பேசுகிறோம் எதை பேசக்கூடாது, இந்த பேச்சுடைய விளைவு என்னதான் இருக்கும், ரொம்ப யோசித்து வார்த்தைகள் வர வேண்டும். பலவேளை அரசியல்வாதிகள் எதையா பேசிட்டு நான் அதை சொல்லலை இதை சொன்னேன்னு சொல்லலாம், அப்படி அவங்க சமாளிச்சிருவாங்க. மரண பத்திரிகையும் அதை அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிரசங்கத்தை செய்கிற நம்ம மேடையில் இருந்துட்டு
எதையாவது ஒன்று பேசிட்டு நான் அப்படி பேசலை, நான் இப்படி பேசினேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோன்னா ஒரே நாளில் நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய ரெப்யூட்டேஷனும் போயிடும். அதன் பிறகு நம்முடைய செய்திக்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஆகவே நம்முடைய வாயிலிருந்து இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக தெரிந்தெடுத்து வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அடுத்த கரிசனையான பேச்சு, கேரிங் டங் அண்ட் ஸ்பீச். இவ்வகையான பேச்சுடையவர்கள் மக்கள் பிறரை உண்மையாக ஊக்கப்படுத்தி பேசுவார். அதாவது நம்ம பேச்சினால பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. அதனால கவனமாக அடக்கமாக ஞானமாய் பேச வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய பேச்சு பிறருக்கு பயனுடையதாக கரிசனையுடையதாக இருக்க வேண்டும். பிறரை ஏமாற்றுகிற நோக்கிலே நம்முடைய செய்தி இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நோக்கம் அது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் பிறரை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தருக்கு கொடுத்த அதிகாரம்னு சொல்லுவார். அதாவது அப்போ பிறருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து போக வேண்டும். நம்முடைய வார்த்தையை கேட்குற பாருங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. பல வேளை நம்ம தெரிந்தோ தெரியாமல் சில காரியத்தை நெக்லெக்ட் பண்ணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, நம்ம சர்ச்சில் மேடையில் ஏறணும்னா அல்லது சர்ச் என்று அல்லது கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்தில் நம்ம மேடை ஏறும்போது அங்கே இருக்கிற அந்த மக்கள் நம்ம தேவனுடைய இடத்தில் வைத்து பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தேவன் நான் சொல்ல வரல, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவன் பேசியதாகவே கருதுகிறாங்க. அப்படி தேவன் பேசியதாக அவர்கள் அப்பாவிகளாக ஆர்வத்தோடு இருக்கும்போது நாம் அவர்களை ஏமாற்றுகிற நோக்கிலே, அவர்களை வஞ்சிக்கிற நோக்கிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்பு வைக்கிற நோக்கிலே நாம் பேசினா அது எப்படி? பவுல் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சவன், ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி. அப்போ அவங்க வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நம்மளோட செய்தி முடிஞ்சு போகும்போது அந்த செய்தியை புரிஞ்சது மட்டுமல்ல, அந்த செய்தியின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்குமானால், அதில் சீர்கேடானவர்கள் இருக்குமானால் அதை விட்டு வாழ்க்கையை கட்டி அந்த வாழ்க்கையை கட்ட கட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த கரிசனையோடு பேசணும். எனக்கு முன்ன இருக்கிறவன் அவன் தேவனுக்கு தந்த மக்கள், அது 10 பேராக இருக்கட்டும், ஒரு ஆளாக இருக்கட்டும், இல்லை லட்சக்கணக்காக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு முன்ன கொண்டு வச்சிருக்கிறாங்க. இத்தனை ஆத்துமக்களும் கட்டப்பட வேண்டும் என்கிற இவ்வளோ கரிசனையோடு நாம் பேச வேண்டும். அடுத்த புரட்டு பேச்சு, கன்னிவிங் டங்ஸ். இவைகான பேச்சுடைய மக்கள் தவறானவைகளை பேசுவார்கள். அவள் தவறான நோக்கம் கொண்டு வீண் பேச்சு, அவதூறு மற்றும் சத்தியத்தை திரித்து பேசுதல் ஆகியவளை செய்வார்கள். அதாவது அவங்க நோக்கமே தவறாக தான் இருக்கும். இன்றைக்கு யூடியூப்ல எல்லாம் பல பிரசங்கம் வருகிறது. சிலருடைய பொதுவாக எல்லாருடைய பிரசங்கத்தை நான் கவனிக்க மாட்டேன். ஆனால் சில நண்பர்கள் இந்த செய்தியை கவனிங்கன்னு எனக்கு அனுப்பி தருவாங்க. அதை மட்டும் சற்று கவனிப்பேன். அதில் சிலருடைய பேச்சு, நான் யாருடைய பேச்சை நான் சொல்ல விரும்பலை, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை புரட்டுகிற நோக்கிலே தான் அவங்க பேசி கொண்டிருப்பாங்க. பைபிளை வச்சது கூட பேசுவாங்க. பொதுவாக நம்ம கூட நினைப்போம், பைபிளை தானே பேசுகிறாரு, பைபிளை தான் பேசுகிறாரு. சாத்தானும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொன்ன வசனத்தை தான் பேசினான், ஆனால் புரட்டி பேசினான், உண்மையை புரட்டினான். நமக்கு தெரியுதுல்ல. அதுபோல பல பிரசங்கம் செய்கின்றவர்கள், குறிப்பாக துர்போதனை சபைகள், தெரியாமலே சில நல்ல சபைகள் உள்ளவங்க கூட தவிர அறியாமையினால் கூட அப்படி செய்யலாம். நான் அவர்களை நியாயம் தீர்க்க வரல, தயவு செய்து மீண்டும் யாரையும் நியாயம் தீர்க்கல. பட் அது அந்த ஒரு ஒரு போக்கு அல்லது அந்த ஒரு பாங்கு என்று சொல்லலாம்ல. புரட்டி பேசுகிறது கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் பெருகி கொண்டிருக்கிறது. அது சற்று வேதனையான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த கவனமற்ற பேச்சு, கேர்லெஸ் டாங். இவ்வகையாக பேச்சுடையவர்கள் பொய்கள், சாபங்கள், எளிதில் உணர்ச்சியுடைய வார்த்தைகள் ஆகியவை பேசுவார்கள். அதாவது அவங்க பேச்சில் புரட்டுறது மட்டும் இல்லை, பொய்யும் மனம் போல இருக்கும். எந்த விதமான கவலையே பட மாட்டாங்க. சாபங்கள், பிறரை சபிக்கிறது, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள், அது அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம், மற்றவர்களுக்கு உணர்ச்சியை தூண்டி உண்மைக்கு மாறாக திருப்புகிற அந்த செயலையும் செய்யலாம். பொதுவாக இதுவும் நம்முடைய சபைகள் என்று சொல்லும்போது துர்போதனை சபைகளிடம் இது அதிகமாக இருக்கும்.
அதனால்தான் அந்த கடைசியில் கவனமற்ற பேச்சு என்கிறதில் அந்த 3வது பேராக, ஆகவே ஒரு பிரசங்கி அல்லது பேச்சாளர் எப்பொழுதும் தனது நாவை குறித்து கவனமுடையவராகவே இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய நாவில் வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்கள்? அது பிறரை கட்டுகிறதா? சிந்தித்து தான் அந்த வார்த்தைகளை போடுறோமா? கரிசனையாக பிறர் மீது உள்ள கரிசனையோடு தான் இந்த செய்தியை கொடுக்கின்றோமா என்றெல்லாம் நம்ம சற்று ஆய்வு செய்தோமானால் நம்முடைய பிரசங்கங்கள், வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், டெவலப் ஆகிக்கொண்டே வரும். சும்மா சிலருடைய பிரசங்கத்தை பாருங்கள், சும்மா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு செய்தியில் 1 or 2 ஜோக்ஸ் தப்பு இல்லை, புறவையோடு அந்த வார்த்தைகள் கூட கவனமாக இருக்குமானார். ஏன்னா அதை சிலர் சொல்லுவாங்க, அது ஒரு ஆர்ட் ஆஃப் டெலிவரிங்னு சொல்லுவாங்க. பட் சில பிரசங்க மாதிரி அப்படியே மெசேஜில் எக்கச்சக்கம் ஜோக் அடிப்பாங்க, மக்கள் கேட்டு சிரித்து கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படிப்பட்டவங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. நான் குறையாக சொல்லலை, அந்த மக்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தமாசு அடிக்கிறவங்க, அதில் ஃபுல்லாக தமாசு அடிக்கிறவங்கள மக்கள் பார்த்தோடனே சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள ஜோக்கராக தான் பார்ப்பாங்களே தவிர கடைசியில் அவங்களுக்கு தேவனுடைய செய்தி வந்து அவங்களுடைய இருதயங்களுக்குள் செல்லாது. அப்படி உள்ள பிரச்சனைகள் உண்டு. ஸோ இவைகளெல்லாம் நம்ம பேச்சை குறித்து சற்று கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்தவ செய்தியாளருக்கான அடிப்படை தகுதிகள். அதாவது ஒரு கிறிஸ்தவ செய்தியாளராக, பிரசங்கியராக என்று சொல்லலாம். அது பாஸ்டர் எப்படி எடுத்தாலும் சரி, அதாவது கிறிஸ்தவ பிரசங்கத்தை செய்கிற ஒருவர், அவர் பாஸ்டராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு டீக்கனாக இருந்தாலும் சரி, சில அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், பல தகுதிகளை சொல்ல முடியும். மிக மிக முக்கியமான 6 தகுதிகளை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். 1, பைபிள் கூறும் மெய்யான தேவனை விசுவாசிக்க வேண்டும். பைபிள் கூறும் மெய்யான தேவனை விசுவாசிக்க வேண்டும். அது எபிரேயர் 11:6 சொல்லப்படுங்களா? விசுவாசமானது குறித்து அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போது பைபிள் கூறும் தேவனை என்று பேசும்போது இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு தேவன் தான் மொத்தத்தில் உண்டு. சில வேளை நம்ம கவனம் இல்லாமல் நம்ம பேசுவோம், உங்கள் தேவன் எங்கள் தேவன் பேசுவோம். அப்படி கிடையாது. உங்கள் தேவன் எங்கள் தேவன் நாங்கள் எங்கே இருக்கிற ஒரே தேவன் தான், ஒரே ஒரு தான் சிருஷ்டி. என்னை இல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை. என்னை இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டியது ஒரே தேவன் தான் உண்டு. அந்த தேவன் தன்னை பைபிளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முறை என்கிட்ட ஒரு பிரசங்கியார், பெண்டேகோஸ்ட் பாஸ்டர் தான், அவர்கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க தேவன் அவங்களுக்கு புஸ்தகங்கள் ஏதாவது பேசியிருப்பாங்க, நம்ம தேவன் நமக்கு பைபிளில் பேசிக்க. அப்படி கூட பேசக்கூடாது, தவறு. ஒரே தேவன் தான் உண்டு. அந்த ஒரே தேவன் பைபிள் மூலம்தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கிட்ட அதை புரிய வச்சேன். பட் அவர் அதை புரியக்கூடிய அளவில் அவருக்கு மனப்பான்மை இல்லை. அது எனக்கு சற்று வேதனையாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரே தேவன் தான் உண்டு, அவர் தான் படைத்தவர், அவர்தான் பைபிளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற தெளிவான விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த தெளிவு இருந்தால் தான் நம்முடைய செய்தி தெளிவாக போகும். அந்த தேவன் எந்த தேவன் சொன்னாலே உங்கள் செய்தி ஊசலாட தொடங்கிட்டு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த விதமான தெளிவு இருக்க வேண்டும். 2வது, பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதையும் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை அதற்குண்டு என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17 இல்லையா? தேவாவினாலே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் அவைகள் நம்மை சீர்படுத்துவதற்கு பயனுடையதாக இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போது தேவன் பைபிளிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த தேவன் வெளிப்படுத்திய வசனங்கள், வார்த்தைகள் நமது வாழ்விற்கு பயனுடையது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது மட்டுமல்ல, அந்த வசனத்தை கேட்கிற யாவருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உண்டது என்பதை நாம் புரிந்து.
இல்லை? ஆண்டவர் சொன்னார்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கண்மலை விளக்கு சமட்டு, அது என்ன நோக்கத்துக்கு போச்சுதோ அதை செய்து தான் வரும்னு சொல்கிறார். அப்போது வாழ்க்கையை மாற்றும் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு, நமக்கு கிடையாது. அவனுடைய வார்த்தைக்கு தான் உண்டு என்பதை அறிஞ்சாதான் நம்ம அந்த வார்த்தையை சரியாகவும் பிரசனம் பண்ணுவோம். ஆகவே அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு தாகமுடையவராக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை, அதாவது என்னுடைய செய்தி மூலம் மனிதர்கள் பாவ உணர்வடைந்து இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும்ங்கிற அந்த உள்ளத்தின் ஒரு ஆவல் அது இருக்கணும். எதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்? அது இருந்தால் தான் அந்த தெளிவான கோலுக்குள்ளே போக முடியும். ஏன்னா எந்த விதமான பிரசங்கம் பண்ணாலும் அடிப்படையில் அந்த ஆத்மாக்கள் கட்டப்பட வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் அந்த ஆத்மா கட்டப்படுவது எங்கே ஆரம்பிக்கிறது? அது ரட்சிக்கப்பட்டால் தான் ஆரம்பிக்கும். ஆகவே என்னுடைய செய்தி மூலம் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என வர வேண்டும். அந்த தாகம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக பலருடைய பிரசங்கம், மீண்டும் சொல்கிறேன், நியாயம் தீர்க்கல, ½ an hour நான் பிரசங்கம் பண்ணணும், என்னுடைய திறமையெல்லாம் காட்டணும், அப்படி கூட வராங்க. தயவு செய்து நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும்னா மதம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அதை பயன்படுத்துகின்றார். அது ஒரு கலை என்று நாம் பார்த்தோம். ஆனால் என்னுடைய திறமையை மக்கள் காண வேண்டும் என்று இருக்கக்கூடாது. என்னுடைய திறமை கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். என்னுடைய திறமையின் மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிதான் இருக்கணும். அப்போ அந்த பார்வை வரும்போது நம்முடைய திறமைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுருவோம், நமக்கு பெருமை வராது. ஏன்னா எனக்கு சிலர் தெரியும், அவங்க தங்களுடைய திறமையை காண்பிப்பதற்காக பிரசங்கம் பண்ண வருவாங்க. அது அருவருப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி உள்ள செய்திகளை கேட்கும்போது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது, ஒருவேளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, அதனால நம்ம கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தை தினந்தோறும் விருப்பமுடன் வாசிக்கிறவராக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பலவேளை நம்ம இறையியல் படித்து நமக்கு வசனம் பைபிளெல்லாம் ஓரளவு தெரியும். இதை நான் பல இறையியல் கல்லூரியில் படிச்சுட்டு ஊழியத்து வருகிற சகோதரர்கள் நான் பார்க்குறேன். அவங்க என்னன்னா, பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஓரளவு கமெண்ட்ரி எல்லாம் படித்து என்டையர் பைபிளை குறித்து ஒரு நாலேஜ் இருக்கும். அதன் பின்பு பைபிளை வாசிக்காதவர்களே நான் பார்த்துருக்கேன். டிகிரி முடித்து ஊழியத்துக்கு வருவாங்க, பேருக்கு ஏதோ படித்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சிஸ்டமேட்டிக் ரீடிங் அப்படின்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை வாசிக்கணும். மீண்டும் ஆதியாகமத்தை தொடங்கி வெளிப்படுத்தல் வரை வாசிக்கிற அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம மறுநாள் வரை அந்த வசனத்தை நம்ம படிக்கிறத விட்டு. நான் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ சபையிலே பணி செய்து ரிட்டையர்டான ஒரு முதிய ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அப்போவே ஒரு 70-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க உற்சாகமாக அந்த நேரங்களிலும் தன்னாலே இந்த வேறு பணிகளை செய்வார். சபை சார்ந்த புஸ்தகங்கள் எழுதுகிற போன்ற பணியை செய்வார். அப்போ அவர் ஒரு நாளுங்கிட்ட சொன்னார், நான் எந்த நாளாக இருந்தாலும் சரி, காலமாக 10 அதிகாரம், சாயங்காலம் 10 அதிகாரம் படிக்காமல் நான் என்னுடைய பணியை முடிக்க மாட்டேன். காலத்தை 10 அதிகாரம் படிச்சுட்டு தான் என்னுடைய பணிகளை ஆரம்பிப்பேன், மற்றுள்ள பணிகளை. அதுபோல் எவ்வளோதான் நேரம் ஆனாலும் நைட்டு 10 அதிகாரம் படிச்சுட்டு தான் நான் தூங்க போவேன். எனக்கே நம்ப முடியாத அளவில் இருந்துச்சு. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அதாவது நமக்கு 10 அதிகாரம் பிடிக்க முடியாமல் இருந்தாலும் நம்மால் இயன்ற அளவு வரிசை கிரமமாக பைபிளை படிக்கிற ஒரு பழக்கத்தை, ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணிடணும். ஒரு இதுவரை இல்லாமல் இருந்தால் கூட நம்ம பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த புஸ்தகங்களை நம்ம வரலாற்று ரீதியாகவும் புரிய ஆரம்பிப்போம். அது மட்டுமல்ல, நிகழ்வுகளை மைண்டில் நம்ம நம்மை அறியாமலே அவை மனதிலே பதியும், வரிசையாக பதியும். அப்போ நம்மளுடைய பிரசங்களுக்கு கோட் பண்ணுறதுக்கு, அதில் ஒரு ஆளுக்கு சில ஆலோசனை கொடுக்கும்போது எந்தெந்த புஸ்தகங்கள் இருக்குது இந்த இடத்துங்கிற ஒரு அந்த வசனம் நம்மை அறியாமலே படம் பிடித்து நம்முடைய மைண்டுக்குள்ளே பதிய ஆரம்பித்தோம். ஆகவே அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கணும். அதாவது இந்த ரீடிங் ஹேபிட்டுக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சில நம்ம குடும்பங்களில் தியானம் செய்வோம். அதில் வேணுமென்னா நீங்கள் ஒரு சங்கீத வசன போதியோ இன்னொரு வசன போதியோ உங்களுக்கு தோன்றுகிறதை நீங்கள் குடும்பமாக தியானிக்கலாம். உங்களை தனிப்பட்ட முறையிலும் தியானிக்கிறது வேறாக இருக்கலாம்.
ரீடிங் ஹேபிட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும், வரிசை பிரகாரம்தான் இருக்க வேண்டும். அடுத்தது மக்களுக்கு 5வது பாயிண்ட், மக்களுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை உடையவராக இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கியார்னு சொல்லும்போது சட்டப்பிரகாரமான எந்த விதமான குற்றச்சாட்டும் நம்ம மீது வைக்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும். சில போலி குற்றச்சாட்டுகள் யார் மீதும் வரலாம், அது பொறாமை காழ்ப்புணர்ச்சி மூலம் சிலர் சொல்லுவாங்க, அதை நம்ம கண்டும் காண வேண்டிய தேவையில்லை. மற்றபடி சட்ட ரீதியாக தவறான குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்விலே சமூகத்திலே குற்றஞ்சாட்டப்படக்கூடிய அளவிலே அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா நாளடைவில் நம்முடைய செய்திகள் நிறுத்து போகும், அதற்கு மதிப்பு இருக்காது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும், சில நம்முடைய ஊழியங்களே பாதிக்கப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பணத்துக்காக அல்லது உலக பிரகாரமான ஆதாயங்களுக்காக செய்தி அளிக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல அதுக்கு இதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம செய்தி கொடுக்க போனோம்னா நமக்கு செய்தி முடித்து வரும்போது அல்லது மீட்டிங் முடித்து வரும்போது காணிக்க தருவாங்க, அது தப்பு இல்லை, அதை வாங்குறதும் தப்பு இல்லை, வாங்கலாம். ஏன்னா அது நமக்கும் தேவை இருக்கிறது, நம்ம 2 நாள் அல்ல 3 நாள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆகவே நமக்கு ஒரு காணிக்கை அவங்க தந்தாங்கன்னா ஜெபத்தோடு சந்தோஷமாக வாங்குங்க, தவறுண்டு இல்லை. ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னா, எனக்கு பணம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் நம்ம எங்கேயுமே போகலாம். கிடைக்காம இருந்தாலும் கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார், நம்ம செய்தி கொடுத்துட்டு வர வேண்டும். எனக்கெல்லாம் அது பலமுறை நடந்திருக்குது. எதிர்பார்த்து போகிறதில்லை, போகக்கூடாது. தந்தால் சந்தோஷமாக ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு வாங்கிவிடுறோம். தரையில்லைன்னாலும் ஆண்டவரே கர்த்தர் நமக்கு அது வேற எங்கேயா தருவார். இதில் இன்னும் நுட்பமாக சொல்லும்போது நான் சில பிரசங்கிமார நேரடியாகவே கடிந்து கொண்டிருக்கின்றேன். அது காரணம் என்னன்னா, அவங்க பிரசங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய பண தேவைகளை பிரசங்கத்திலே சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடாது. பாஸ்டர்ஸாக இருந்தால் சபை நடத்தும் போது சபைக்கு சில தேவைகள் இருக்கலாம், அதை நம்ம அறிவிப்புல சொல்லலாம். இப்படி நம்முடைய சபைக்கு சில தேவைகள் இருக்கிறது, அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லலாம். அது வேற. நான் இங்கே சொல்ல வருகிறது, சிலர் பிரசங்கத்தில் தந்திரமாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிரசங்கர் இப்படி பிரசங்கிச்சார், நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த இடத்துல இங்கே வர்றேன், இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா, குறைஞ்சது நான் 200 ரூபா பெட்ரோல் போட்டு வரணும், உங்களுக்கு தெரியுமா, ஆனால் கர்த்தர் அதை சந்திப்பார், அது உங்களுக்கு தெரியுமா. இதுக்கு அர்த்தம் என்னது, நான் 200 ரூபா பெட்ரோல் போட்டு வந்திருக்கிறேன், அதனால் நான் போய் முடிஞ்சு போகும்போது குறைஞ்சபட்சம் 200 ரூபாய் எனக்கு காணிக்க தந்துடணும்னு சொல்லாமல் சொல்கிறார். இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் தேவை கிடையாது. பிரசங்கத்தில் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. மீண்டும் பிரசங்கத்தில் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது அவைகளை ஞானமாக, ஏன்னா அது நம்முடைய பண ஆசையை வெளிப்படுத்துவதாக மாறிவிடும். அது பொதுவாக எந்த அளவுக்கு முடியுமோ அதை தவிர்ப்பது நல்லது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அப்படி உங்களுக்கு உண்மையிலே சிக்கலாக இருந்தால் முதல்ல உங்களை கூப்பிட்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு எதாவது ட்ராவலாக தந்தீங்கன்னா நலமாக இருக்கும்னு அவங்கள்ட்ட தனியாக பேசுங்க, அது தவறில்லை. கொடியை மட்டும் பேசாமல் இருக்கக்கூட நல்லது. ஆனால் அவ்வளவு நெருக்கடியில் நம்ம இருப்போம்னா சொல்லுவதனால் தவறல்ல. அவங்களும் அப்போ அதை புரிந்து கொள்ளுவாங்க. சொல்லியனாலும் தவறில்லை. ஏன்னா இப்போது சில நம்ம பல ஊழியங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம். நமக்கு இங்கே இருந்தாலே நம்முடைய ஊழியங்களை வளர்த்த முடியும். அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்ம அங்கே போகும்போது அங்கேருந்து உரங்கையோடு வருவதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஆகவே அதை மேடையில் சொல்லாமல் அந்த நம்மளுக்கு கூட்ட ஏற்பாடு பண்ணுறவங்கள்ட்ட முதல்ல, ஐயா வந்தால் எனக்கு இவ்வளோ உதவி இருந்தால் நல்லா இருக்கும், பட் அதை நீங்கள் தராமல் இருந்தாலும் நான் வருவேன், எனக்கு காசுக்காக இல்லை, பட் என்னுடைய தேவையை சொல்கிறேன். ஏன்னா சில நம்ம ஒரு டீமாக போகும், அந்த மாதிரிலாம் சிக்கல்கள் உண்டு. ஸோ அவைகளாம் அப்படி இருந்தால் முதல்ல அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களும் அதுக்காக தயாராக முடியும். அல்லது அவங்க எங்களுக்கு இவ்வளோ தர முடியாது, கொஞ்சம் தர முடியும்னு சொல்ல முடியும். அப்போ அதுக்கேற்றவரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே செய்யலாம். மற்ற மேடையில் அந்த பண விவகாரங்கள் அல்ல நம்முடைய பண தேவைகளை பிரசங்கத்துக்குள்ள பூத்தி விட்டுறக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும்.
மற்றபடி ஒருவேளை உங்களுடைய செய்திகளிலே பணம் சம்பந்தமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்திருந்தால், அதுவும் அந்த செய்திக்கு தொடர்பு இருக்குமானால் சற்று சொல்லுதல் தவறல்ல. அதுவும் மிகச் சுருக்கமாக கவனமாக மக்களுக்கு அது நம்மை குறித்து தவறான எண்ணங்கள் வராத அளவில் செய்யணும். ஏன்னா பல வேளை அப்படி நம்ம செய்யும்போது அந்த மக்கள் அதை நம்ம உண்மையிலே நல்ல எண்ணத்தோடு கூட சொல்லிடுவோம். ஆனால் மக்கள் அதை எப்படி இடப்படுவாங்கன்னா, இவர் பண ஆசையினால் பேசுகிறாருன்னு வரும். ஸோ அப்போ நம்ம சொல்லவங்களுக்கு அப்புறம் நம்ம நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருவோம், ஆனால் அந்த செய்திக்கு மதிப்பு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த பணம் சார்ந்த பேச்சுகளை செய்திக்கு ஊடாக புகுத்துவதை நம்ம பிரசங்கிமார் பாஸ்டர்ஸ் சற்று கவனமாக இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், சபை நடத்துகிறதா இருந்தால் நம்முடைய தேவைகளை அந்த அறிவிப்பு நேரத்தில் ஜபத்தோடு நாம் மக்களுக்கு சொல்லலாம். அது வேறு. செய்திக்குள்ளாக புகுத்தி அவர்களுக்கு அந்த செய்தியை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது, பண விவகாரங்களோடு பண்ணுவது சரியானதாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்ததாக 6வது பாயிண்ட் உங்கள் நோட்டில் பக்கம் 3 நினைக்கின்றேன். செய்தியாளர் மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். சில காரியங்களை நாம் மனதில் வச்சுட்டு தான் இருக்கணும். எல்லாமே மனதில் வைக்க வேண்டியதுதான். ஆனால் முக்கியமாக நலமானவைகளையும் உங்கள் திட நம்பிக்கையும் வசன ஆதாரத்துடன் பேசுங்க. அப்படின்னா அதில் கெட்ட வார்த்தைகள், டபுள் அர்த்தத்தில் உள்ள வார்த்தைகளில் பேசாமல் நல்லதை குரலில் என்ன படிக்கிறோம், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது பொல்லாத வார்த்தைகளை எதுக்கு பேசுகிறோம்? ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் இன்றைய பிரசங்கங்களை கவனித்து வருகிறேன். குறிப்பாக பல கன்வென்ஷன் பிரசங்கிமார சபைகள் கூப்பிடும்போது இரட்டை அர்த்தத்தில் டபுள் மீனிங்கில் பேசக்கூடிய பிரசங்கிமாருக்கு என்னை டிமாண்டு கூடுதல். அது தேவன் விரும்புகிறதல்ல. சரி, அதை விட்டுரும். ஆனால் நலமானதைகளை உங்கள் திட நம்பிக்கையும் நல்லதை நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவனுடைய வசன ஆதாரத்தோடு பேச வேண்டும். மீண்டும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வார்த்தையை தான் தியானிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இல்லையா, நம்முடைய அழைப்பே பேசுதானே. அப்போ அதுக்கான வார்த்தைகள் நம்முடைய மைண்டில் இருக்கணும். இல்லை, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் நமக்கு ஒரு பழமொழி. அப்போ மைண்டில் கர்த்தருடைய வார்த்தை நிறைந்து இருக்க வேண்டும். அடுத்த 3, நிகழ்கால சம்பவங்கள், சரித்திரம், பொது அறிவு சம்பந்தமான தகவல்களை எப்பொழுதும் சேகரியுங்கள். அவைகள் பிரசங்கத்துக்கு வரும். அப்படின்னா பிரசங்கம் செய்கிற நம்ம அன்றாட அரசியல் நடக்கிற நிகழ்வுகள், உலகத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை குறித்து அது நமக்கு பிரசங்கத்துக்கு தேவைப்படணும்னா ஒரு குறிப்பெடுத்து வச்சுருக்கணும். என்கிட்ட எல்லாம் நிறைய டைரிஸ் உண்டு, நிறைய தொலைஞ்சும் போச்சு. எழுதி கொண்டே இருப்பேன். பத்திரிகை வருகிற செய்திகள், அதில் வருகிற செய்திகளை குறிப்பெடுத்து வச்சுருப்பேன். இன்ன நாள் இன்ன இடத்துல இன்னார் இப்படி பேசினார், இது இந்த வசனத்தோட தொடர்புடுது, அல்லது இந்த வசனத்துக்கு எதிராக இது இருக்குது, இப்படியெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். தேவையான இடத்துல நம்ம அதை மெசேஜில் கோட் பண்ணலாம். ஆனால் கவனமாக பண்ணணும். அரசியல் சம்மந்தமான பேச்சில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா அது கவனிக்கப்படும். அரசியல் ரீதியாக பிரச்சனை வந்துவிடக்கூடாது. ஆகவே முடியுமானால் பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் அதை பக்குவமாக கூடிய மட்டும் அந்த தலைவர்களை நேரடியாக தாக்காமல் அதுகளை பேச வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அதுகளெல்லாம் கவனிக்கப்படும். அதில் ஊடகத்தில் இருக்கிறபடினாலே சற்று கவனமாக செய்ய வேண்டிய. அதனால் ரொம்ப கவனமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பேசும். குறிப்பாக அரசியல் அல்லது பிற மதங்களை குறித்து பேசும். பிற மதங்களை குறித்து தவறான முறையில் பேசாமல் இருப்பது நல்லது. இறையியல் தெளிவு உங்களுக்கு இருக்குமானால் பிற மத கருத்துக்களை மதிப்பிடலாம். அது கூட ரொம்ப ஞானமாக தான் செய்யணும். இல்லை அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. நம்ம பைபிளுக்குள்ளே பேசலாம். நம்ம வசனத்துக்குள்ளே பேசுவதற்கு எவ்வளோ இருக்குது. ஸோ அடிப்படை உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க, நம்ம ஃப்ரம் மைண்ட் டு மைண்டு தான். அப்போ அடிப்படை என்னுடைய வார்த்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க மைண்டுக்குள்ளே அதை நம்ம எப்படி கொண்டு போகிறது, கர்த்தருடைய பலத்தில் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்குன்னு அதில் ஒரு பொறுப்பு இருக்குது. அது அடிப்படை உளவியல் தெரிஞ்சாதான் பாருங்க. இப்போ நம்ம பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாங்களான்னு கவனிக்கணும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியணும் நம்முடைய செய்தி யாரும் கவனிக்கலைன்னா என்ன பிரச்சனை, அடுத்த செய்தி இன்னும் நல்லா தயாரிக்கணும். அப்படியெல்லாம் அந்த எண்ணம். ஆகவே அடிப்படை உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். சொந்தமான நூலகத்தை வீட்டில் ஏற்படுத்துங்கள். பல தலைப்பொழிலான புத்தகங்கள், வேதாகமங்கள் முதலியவை இருப்பதால் எந்த அளவுக்கு உங்கள் லைப்ரரியை டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய பிரசங்கமாரு பைபிளும் ஒழுங்கு வாசிக்கிறது கிடையாது, புஸ்தகங்களும் வாசிக்கிறது கிடையாது.
யூடியூப்பில் வருகிற ஏதாவது 2 செய்தியை கேட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் 2 குறிப்பெடுத்து பிரசங்கம் பண்ணுறது, அது நல்லதல்ல. அப்படி பண்ணக்கூடாது, ஒருபோதும் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு புஸ்தகங்களை வாங்கி, நல்ல புஸ்தகங்கள், தரமற்ற புஸ்தகங்களை ஒதுக்கிடணும். அது அது இறையியல் படித்து நீங்கள் அதை பழகணும். எந்த புஸ்தகத்தை வாங்கணும், எது புஸ்தகத்தை வாங்கக்கூடாது. அதுவே ஒரு கலை தான், புஸ்தகங்களை வாங்குவது கூட. ஸோ நல்ல கமெண்ட்ரிஸில் ஒன்று இருக்கணும். பைபிளில் கூட பல வெர்ஷன்ஸ் வைக்கலாம். தமிழ் தெரியும்னா தமிழ்லேயே கூட இப்போ நிறைய வெர்ஷன் வராமல் சில வெர்ஷன்ஸு தவறான வெர்ஷன்ஸும் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா துர்போதனை சபைகள் சில புஸ்தகங்களை தமிழில் வெளியிடுறாங்க இந்த காலங்களில். அவைகளை வாங்கி வச்சிருக்கலாம். எதுக்குன்னா அவன் எப்படி வசனத்தை புரட்டி இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றபடி அதுலேருந்து கோட் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஸ்டடிக்கு பர்பஸு மட்டும் வைத்து கொள்ளலாம். ஸோ நல்ல விளக்க உரைகள் 1-2 இருப்பது நல்லது. அடுத்தது, சேகரித்த தகவல்களை முறையாக சேகரித்து வைக்க நேர்த்தியான தகவல் செயல்முறையை அதான் டைரிஸ் போடும்போது தலைப்பு அடிப்படையில் செய்திகளை தயாரிக்கலாம். டேட் வைஸில் அல்லது இயர் வைஸில், அது உங்களுக்கு எது வசதி. அப்போ தான் அந்த செய்திகளை ஈஸியாக ஞாபகப்படுத்த முடியும். நான் தலைப்பு வச்சுருப்பேன், அதாவது அரசியல் சார்ந்து, மத தலைவர்கள், அப்படியெல்லாம் செய்தியை சேகரித்து நான் வச்சுருக்கிறது உண்டு. ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த விதத்தில் நீங்கள் செய்திகளை குறிப்பிடுத்தி வைக்கலாம். அன்றாட நிகழ்வுகள் நம்ம சேனலில் செய்தியில் கோட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்டதை நம்ம பயன்படுத்த முடியும். அவளை எடுக்கலாம். அல்லது அது சம்மந்தமான புஸ்தகங்கள், சில கரண்ட் அஃபேர் புக்கள் கிடைக்கும். அதெல்லாம் காஸ்ட்லி, நமக்கு அது தேவையும் கிடையாது. அரசுக்கு எதுக்கு போகிறவங்க அதை அப்படி செய்வாங்க. ஆனால் நமக்கு பைபிள் ரிலேட்டடாக தகவல் பத்திரிகையில் வரலாம். அதை கட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கலாம். என்கிட்டலாம் 2-3 ஃபைல் உண்டு, நிறைய உண்டு. இப்போ தற்சமயம் 2-3 இருக்குது. என்ன பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என உங்கள் எண்ணங்களை முறைப்படுத்துங்கள். அப்படின்னா அதான் சொன்னீங்களா, பேதுரு பெந்தைகோஸ்து நாளில் சும்மா பிரசங்கம் பண்ணல. அவருடைய பிரசங்கத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் இனிமேல் அப்போஸ்தலர் 2 போய் கவனமாக ஒரு வசனத்தை எடுத்து படிப்பார், அல்லது ஆரம்பிப்பார். அந்த கருத்தை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்து கிறிஸ்துக்கிட்ட வருவார். அடுத்த கிறிஸ்துவ செயலை கொண்டு வந்து அவங்க எப்படி சிலுவையில் அடைஞ்சாங்க, அவர் எப்படி உயிர் தெழுந்தார், அப்படி வருவார். அப்போது எண்ணங்களை நம்ம செய்தியில் கொண்டு போகிறதுக்கு எங்கே தொடங்கி எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரொம்ப அதெல்லாம் ஈஸியாக வர்றதில்லை. மீண்டும் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு திணறல் இருக்கலாம். படிப்படியாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்த இதை முன்னே போட்டுக்கலாம், இதை பின்னால் போட்டுக்கலாம். அது பழக்கம். அதாவது மீண்டும் அது ஒரு கலை. டெலிவரிங் தி மெசேஜ் ஆஃப் ரீச்சிங் இஸ் அன் ஆர்ட். அது ஈஸியாக வர்றதல்ல, பழகும்போது நல்லா இருக்கும். அடுத்தது 8வது பாயிண்ட், செய்தி அளிக்க கிடைக்கும் தருணங்களை தட்டி கழிக்கக்கூடாது. பிரசங்க வாய்ப்புகளை பயன்படுத்த. அப்படின்னா உங்களுக்கு செய்தி அளிக்க கர்த்தர் எவ்வளோ வாய்ப்பு தராரோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பயனுடையதாக தான் இருக்கும். புரியுதுல? அதனால் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அவையில் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. சரி, இன்றைக்கு இதோடு நம்ம முடித்துக்கொள்ளும். அடுத்த நாளில் நம்ம இன்னொரு பகுதிக்கு போகலாம். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கேளுங்க. எதுக்கு நான் இந்த வசனத்தை எடுத்தேன்னா, இப்போ ஒரு முறை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஒரு மொழியில வந்து அவர்களுடைய தேவன் நம்மளுடைய தேவன் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. ஆனா அதே மாதிரி பவுல் அங்க அதர் ஜீசஸ் அப்படின்ட்டு பேசுறாரு. ஓகே 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 அதர் ஜீசஸ் அப்படிதானே? அதர் ஜீசஸ் அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவர் ரெஃபர் பண்றது பேசிக்கலி வேற ஒரு சுவிசேஷம் அப்படின்னு கூட சொல்றாரு. கலாத்தியர்ல டிஃபரண்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ராபப்ளி அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில சொல்றது எதுக்காக சில டைம் அவங்க வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. சில டைம் அதாவது சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியோட ஆழத்தை தெரியாம சுவிசேஷத்தை உலக பிரகாரமாக, உலக இச்சைக்காக, இல்லைன்னா உலக ஆசைக்காக, உலக பொருட்களுக்காக சுவிசேஷத்தை பலருக்கு ஒரு அட்ராக்டிவா சொல்லணும்னு சொல்றவங்க இருக்காங்க. Probably they are giving a different gospel
ஓகே. அதனாலதான் சில டைம் அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம அவங்களுடைய கிறிஸ்துவ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாருன்னு இருக்கிறேன். ஆமா, அந்த பார்வையில தவறான முறையில் பிரசங்கிக்கிறவங்களை வித்தியாசப்படுத்துறது சொல்றது தப்பு இல்ல. அது நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் உங்கள்கிட்ட நம்ம ப்ரெசென்ட் பண்ண என்னன்னா, அடிப்படையிலே சிலருக்கு ஐடியா இல்லை நம்ம காடு இதே போல் இன்னொரு காடு இருக்கிறாங்கங்கிற எண்ணத்தோட பேசுறது தவிர்க்கணும். அப்படி சொல்லணும். ஆமாம். மற்றபடி நீங்கள் சொன்னது அந்த தவறான, அதாவது இல்லை, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அந்த தெளிவில் இல்லாமல் வேற கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்கன்னா துர்போதனை, அதுகளை பேதப்படி தான் ஆக வேண்டும். ஆமாம். அது நல்ல பாயிண்ட். நம்ம பேதுருடைய பிரசங்கம் அந்த எப்படி ஆரம்பிச்சு எப்படி மிடில் வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமா. மேக்சிமம் நம்முடைய வேதத்தினுடைய எல்லா பகுதியுமே முக்கியமா இந்த மாதிரிதான் இந்த பேட்டர்ன்ல இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷனோட தான் அந்த ஆத்தர் அப்படிப்பட்ட ஃபார்மேட்டோட தான் எழுதியிருப்பாங்களா? அதுக்கு வேற அப்படிதான் எழுதுனாங்க. எல்லாத்துலயும் அப்படி இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதா நம்ம ரீட் பண்றது, படிக்கிறது. பெரும்பாலும் மறைவா இருக்காது, ஓப்பனா தான் இருக்கும். நம்ம ரீடிங்கும் படிப்பு இல்லாதனால அதை கண்டுபிடிக்க திணறோம். மேக்சிமம் அவங்க ஸ்ட்ரைட்டா தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவர் என்று சொல்லும்போது ஸ்ட்ரைட்டா தான் நடிக்கிறாங்க. அது அப்ளிகேஷன் தானே. அதனால ஸ்ட்ரைட்டா தான் வரும். தீர்க்க தரிசன புத்தகத்துல ஸ்ட்ரைட்டா தான் வரும். பேதுரு அதை பிரசங்கமா செய்யறதுனால அப்படி வந்து, மற்றபடி ரைட்டிங்ல அப்படி வரும். நம்ம பேதுருக்கு ஏதோ பிரசங்கத்துக்காக காட்டினாலும் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி வேத வசனத்துல எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷனோட தான் முடிப்பாங்க. நன்றி.